Hi friends, welcome to VividTech. உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் கேமராவில் ஃப்ரண்ட் கேமரா வந்து ஷோ ஆக மாட்டேங்குதா? அதாவது இந்த இடத்துல ஃப்ரண்ட் கேமரா ஐக்கனே வந்து ஷோ ஆக மாட்டேங்குது. ஸோ இப்படி ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசிருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இத்தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பத்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் கொடுக்குற லைக்கும் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ உங்கள் மொபைலில் வந்து கேமராவில் வந்து ஃப்ரண்ட் கேமரா ஐக்கன் வந்து ஷோ ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் கேமரா வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் இந்த இடத்துல பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா செட்டிங்ஸ் இருக்கும், அதாவது கேமரா செட்டிங், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா ரீஸ்டோர் டிஃபால்ட்ஸ் அப்படின்ற ஒரு செட்டிங் இருக்குது. ஸோ அதை வந்து கொடுப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்கள் கேமரா செட்டிங்ஸ் வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸ்க்கு வந்து ரீஸ்டோர் ஆகி சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகின அப்புறமா நீங்கள் வந்து ஃப்ரண்ட் கேமரா ஐக்கன் வந்து ஷோ ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இப்படி கேமரா செட்டிங்ஸை வந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணுறதன் மூலமாகவே இந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. இதில் லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் நீங்கள் கேமரா அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி கேமரா வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்து இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியும் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து கேமரா ஓப்பன் பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இப்படி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாகவுமே இப்படி ஃப்ரண்ட் கேமரா வந்து ஷோ ஆகாத இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோடு நீங்கள் உங்கள் மொபைலையுமே ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமாவும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவுமே இந்த இஷ்யூ வந்து நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் கேமராவில் ஃப்ரண்ட் கேமரா ஷோ ஆகாத இஷ்யூ வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பார்த்துட்டு உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.